அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சென்னை சென்ட்ரலிலிருந்து கூடூர் இடையே நடைபெற்று வரும் பொறியியல் பணி காரணமாக இன்று 11 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் செப்டம்பர் 7 இரவு 8 மணி முதல் செப்டம்பர் 8 அதிகாலை 4 மணி வரை இந்த ரயில்கள் இயக்கப்படாது. ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கு பதிலாக சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து இன்று மாலை 6:45, இரவு 8 மற்றும் 9:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. மூர் மார்க்கெட்டிலிருந்து இன்று இரவு 7:35, 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து இன்று இரவு 7:35 மணிக்கு சென்னை கடற்கரை செல்லும் புறநகர் ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. ஆவணி மாத சுப முகூர்த்த தினமான 4ஆம் தேதி வியாழக்கிழமை கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலமாக பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அரசுக்கு ஒரே நாளில் 274 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை பாடப்பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு. தொலைத்தொடர்பு துறையின் தமிழ்நாடு வட்டம் சார்பில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைதீர்ப்பு முகாமானது 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை காணொலி காட்சி முறையில் நடைபெறவுள்ளது. ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் குறைகளை சமர்ப்பித்து இதுவரை தீர்வு காணப்படாமல் நீண்ட காலமாக தொடரும் குறைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இந்த குறைதீர்ப்பு முகாமில் பரிசீலிக்கப்படும். காணொலி வாயிலான இந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்பதற்கான இணைப்பு முகாம் நடைபெறும் தேதிக்கு ஒரு நாள் முன்னாக பகிரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. இன்று 7ஆம் தேதி கனமழை விழுக்கும். வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஜெர்மனி, பிரிட்டன் பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். 90,000 தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி தரப்பட உள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு. TNPSC சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் பட்டயம் தொழில் பயிற்சி நிலை அடங்கியுள்ள பதவிகளுக்கான தாள் 2க்கான கணினி வழி தேர்வு இன்று 7ஆம் தேதி தொடங்கி 11, 18, 22, 27ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் TNPSC-government.in மற்றும் TNPSC-exam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் என TNPSC தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு. சைபர் உதவி மையம் மற்றும் ஈச்சலான் என்ற பெயர்களில் மோசடிகள் நடந்து வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மாநில சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதம் செலுத்த வேண்டும் என்ற செய்திகளை பெறுகிறார்கள். இந்த செய்திகள் ஒரு APK கோப்பிற்கான லிங்க் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது போலியான ஒரு செயலியாகும். இதை நிறுவியவுடன் அந்த போலி ஆப் வங்கி தொடர்பான நுணுக்கமான OTP போன்ற தகவல்களை திருடி மோசடி பரிவர்த்தனைகளை செய்யும். இது மாதிரியான APK செயலிகளை நிறுவி பலர் ஏற்கனவே பெரும் பண இழப்புகளையும் சந்தித்துள்ளனர். 10வது அறிவிப்பு.
தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9 முதல் 11/9 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. 12வது அறிவிப்பு. சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகம் ITI தகுதியுடையவர்களுக்கு பொன்னான வாய்ப்பை அறிவித்துள்ளது. மொத்தம் 500 காலி பணியிடங்களுக்கு 1 வருட தொழில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் 14,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக குரோம்பேட்டையில் உள்ள தொழில் பயிற்சி பள்ளியில் செப்டம்பர் 10ஆம் தேதி முகாம் நடைபெறுகிறது எனவும் இதில் கலந்து கொண்டு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. GST சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின்பான வரி குறைப்பானது செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகும் என மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். GST கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்குகளாக GST வரி வரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 12% மற்றும் 28% GST வரி விகிதங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இனி 5 மற்றும் 18% மட்டுமே GST வரி அடக்குக்குள் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சிறப்பு GST வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 14வது அறிவிப்பு. சிறுபான்மையின மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில கல்வி உதவித்தொகை வழங்க புதிய திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒருவருக்கு 36 லட்சம் வீதம் ஆண்டுக்கு 10 பேருக்கு வழங்க 3,60,00,000 ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. பூந்தமல்லி முதல் சுங்காட் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கு 2,126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்ற உத்தரவு அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. வளர்ப்பு நாயை பராமரிக்க முடியாவிட்டால் உரிமையாளர்கள் நாய்களை சாலையில் விட்டு செல்கின்றனர் எனவும் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தாவிட்டால் 3,000 ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவும் செய்துள்ளது. 17வது அறிவிப்பு. மின் வாரியத்தில் காலியாக உள்ள 1,294 கள உதவியாளர் பணிகளுக்கான போட்டித் தேர்வை TNPSC அறிவித்துள்ளது. தேர்வர்கள் இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி தேர்வு நடைபெறும். கடைசியாக 18வது அறிவிப்பு. சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைய உள்ளது. 15 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் வழித்தட பணிகளுக்கு 1,964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியீடு செய்துள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.